இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரகுராமன் ஒரு பேஷண்ட். டாக்டர் நீங்க? நான் டாக்டர் முத்துராமன், பல்மனாலஜிஸ்ட். டாக்டர் முத்துராமன்? எஸ் டாக்டர், ஐ எம் முத்து. நைஸ். ஐடி கார்டு ப்ளீஸ். நைஸ். ஓகே டாக்டர். எதுக்காகன்னா நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதில்ல, அதனால தான் கேட்டேன். இட்ஸ் ஓகே சார். பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காரு? இன்னும் கிரிட்டிக்கலாக தான் இருக்காரு டாக்டர். உங்க நம்பர் வேற சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சாரி, சார்ஜ் இல்லாம ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எனிவே நீங்க வந்துட்டீங்க. சிஸ்டர், டாக்டர் இமிடியேட்டா ஐசியூ வார்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். டாக்டர் நீங்க ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு பேஷண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க பொறுமையா வாங்க டாக்டர், நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சிஸ்டர், டாக்டர் கூட்டிட்டு வாங்க போங்க. டாக்டர். பெரியம்மா, அம்மா, என்ன ரத்தமா இருக்கு? கடவுளே, அம்மா தாயே காப்பாத்து. எப்படியாவது புருஷனை காப்பாத்த போராடுறான். சத்யவான் சாவித்திரி கதை மாதிரி யமன் கிட்ட இருந்து புருஷன் உயிரை மீட்டு கொண்டு வரலான்னு பாக்குறா. ஆனா அவ புருஷனுடைய உயிருக்கு யமனா இருக்கிறது நான் தான். அவ என்ன பண்ணாலும் ரகுராம் உயிரை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. அங்க ரகுராம் மூச்சு திணறி சாக போறான். இங்க இவ ரத்த சிந்தி சாக போறாமா. ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் விழ போகுது. சார், இவர்தான் பல்மனாலஜி டாக்டர். ஓ அப்படியா? டாக்டர் வணக்கம் டாக்டர். நாங்க உங்களுக்காக தான் டாக்டர் காத்துக்கிட்டு இருக்கோம். தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க டாக்டர். என் மச்சானை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். பயப்படாதீங்க சார், அவருக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இது என்ன மெடிசன் டாக்டர்? இது புதுசா வந்திருக்கிற ஆன்டிபயோட்டிக். டாக்டர், இந்த மெடிசன் நேம நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சொன்னேன்லம்மா, புதுசா வந்த மெடிசன். உனக்கு என்ன தெரியும்? சரிங்க டாக்டர், அப்போ இந்த மெடிசன்ல இருக்க காம்பவுண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்க. எந்த கம்பெனி இதை மேக் பண்றாங்க? இதை யூஸ் பண்றதுனால பேஷண்ட்டுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கும்? ஆக்சுவலா இந்த ஆன்டிபயோட்டிக்கை எதுக்காக யூஸ் பண்றோம்? ஏமா, நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்ன பல்மோனாலஜியோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லுங்க. என்ன டாக்டர் திரு திருன்னு முழிக்கிறீங்க? நீங்க டாக்டரே இல்லைன்னு நல்லா தெரியுது. யார் நீங்க? இப்பவே போய் வெளியில எல்லார்கிட்டயும் சொல்றேன். சிஸ்டர், ஐயோ என்னாச்சு சிஸ்டர்? என்னாச்சு? ஐயோ, உங்க யார் இப்படி உங்களை கட்டி போட்டது? சார், வந்திருக்கிற ஆளு டாக்டரே கிடையாது சார். உங்க அண்ணனை ஏதோ பண்ண போறான் சார். என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், மச்சான், அவன் வேற ஏதோ மருந்து போட்டான். அந்த மருந்து நான் பார்த்ததே இல்ல சார். அவன் கொலை பண்ண வந்திருக்கான் சார். ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா சார். மாமா, நீங்க இவங்களை பாத்துக்கங்க, நான் போய் அண்ணனை பாத்துட்டு சரி வரேன். மச்சான். ஏய், என்ன வேலைடா பண்ற? எங்க அண்ணனையே கொல்ல பாக்குறியா? மாமா விடாதீங்க மாமா அவனை. ஏய், ஏய் அடா,
மச்சான், அவனை விடாதீங்க. ஏய், நில்றா. மாமா அவன் ஓடுறான் பாருங்க. ஏய் நில்றா. சார் நீங்க டாக்டர் முத்துராமன் தானே? ஆமா, ஒரு எமர்ஜென்சி கேஸ் அட்டன் பண்ண போயிட்டு இருந்தேன். என்னை கடத்திட்டு வந்து கட்டி போட்டுட்டாங்க. சார் எங்க மாமா தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. எங்களுக்கு வேண்டாதவங்க தான் இப்படி பண்ணிருக்காங்க சார். உங்க மாமா இப்ப எப்படி இருக்காரு? சீரியஸா தான் சார் இருக்காரு. நீங்க வந்தா தான் காப்பாற்ற முடியும். உடனே போலாம் சார். வாங்க சார். வாங்க சார். சரி சரி, வாங்க போலாம். டாக்டர் அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. இப்ப ஸ்டேபிள் ஆயிட்டாரு. நல்லா பிரீத் பண்றாரு. இனி எந்த ஆபத்தும் இல்ல. கருப்பா, எங்களுக்கு தெரியும் மச்சான், உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு. நீங்க செஞ்ச தர்மம் தான் உங்களை காப்பாத்தி இருக்கு. நல்ல வேலைண்ணே, கடவுள் உங்க உயிரை காப்பாத்திட்டாரு. நான் ரொம்ப பயந்துட்டேனே. ஆமா மாமா, நீங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாவே இருக்கு. கதிரும் தனாவும் தான் மாமா கோயில்ல பொங்கல் செஞ்சு அன்னதானம் செஞ்சிருக்காங்க. அத உங்களுக்கும் வேற கொடுத்து விட்டுருக்காங்க. ஏய் வாய மூடுன்னு தானே உங்ககிட்ட சொன்னேன். ஏங்க மாமா கேட்கும் போது எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? அண்ணே, அந்த கதிர வீட்டுக்குள்ள திரும்ப வரதுக்கு பாக்குறானே. நீங்க வந்தா விட மாட்டீங்க. அதனால உங்களுக்கு விஷத்தை வச்சு கொல்ல பாத்திருக்கான். இது தனாவுக்கு தெரிஞ்சுதானே நடந்திருக்கும். பத்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவரே இப்பதான் உயிர் பழிச்சு வந்திருக்காரு. நீ எனக்கு சாப்பிட கொடுத்த பிரசாதம் அவங்க கொடுத்ததா? ஆமாங்க. என்னாச்சுன்னு? அம்மா, அவன் பொழைச்சிட்டாமா. எப்படின்னு? அந்த டாக்டரை எப்படியோ இந்த சீனுவும் கதிரும் கூட்டிட்டு வந்துட்டாங்கம்மா. எல்லாம் சொதப்பிடுச்சுமா. ஏன்னு? ஏன் இப்படி நடந்துச்சு? நீங்க இருந்து ஏன் விட்டீங்க? வைங்க போன.